ஏழாம் வகுப்பு ஆளுக்கு ஒரு வேலை மதிப்பீடு. பாடப்பகுதி பொம்மலாட்டக் காட்சியை சிறுகதையாக எழுதுக. பொம்மலாட்டத்தில் சிறுவனாக ஒரு பொம்மை காட்சிப்படுத்தப்படுகிறது. கதையில் பொம்மையன் என்று பெயர் வைத்து கொள்ளலாம். பொம்மையன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்வதில்லை. ஊரைச் சுற்றி வருவதே அவனது வேலை. தாய் சொல்லி அவன் கேட்கவில்லை. அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்பொழுது நீ நன்கு படிக்கவில்லை என்றால் பின்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்பொழுது வருத்தப்பட்டு பயன் உண்டாகாது என்று தந்தை அறிவுரை கூறினார். பொம்மையன் ஏற்கவில்லை. பெற்றோரது வற்புறுத்தலுக்காக பள்ளிக்கூடம் போனான். நினைத்ததாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் என்பது போல பள்ளியை விட்டு வெளியேறினான். பொம்மையன் சாலையில் ஓர் எறும்பை பார்த்தான். தன்னோடு விளையாட வருமாறு அவனை அழைத்தான். எறும்பு அவனை நோக்கி, எனக்கு மிகுதியான வேலை இருக்கிறது. அரிசி நொய் சேகரிக்க வேண்டும். அதோ அங்கே பறந்து கொண்டிருக்கும் தேனீயிடம் சென்று விளையாடு என்று சொல்லிவிட்டு சென்றது. பொம்மையன் தேனீயை அழைத்தான். 1000 கலம் நெல்லுக்கு ஓர் அந்து பூச்சி போதும் என்பது போல் உன்னைப்போல் ஓர் ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டுப்போய்விடும். எனக்கு தேன் எடுக்கும் வேலை இருக்கிறது. நீ போ என்று கூறிவிட்டு பறந்து போய்விட்டது. பொம்மையன் கொஞ்ச தூரம் நடந்தான். ஒரு வீட்டு வாசலில் பொதி மாடு ஒன்று நின்று கொண்டிருந்தது. அவன் அதை அழைத்தான். தனக்கு பொதி மூடை தூக்க வேண்டிய வேலை இருப்பதாக கூறிய மாடு அருகில் இருந்த ஆமையுடன் விளையாடுமாறு அவனை வழி அனுப்பியது. ஆமையும் விளையாடுவதற்கு மறுத்தது. முயலோடு போட்டியிடுவதற்கு பயிற்சி எடுப்பதாக கூறியது. பொம்மையன் கொஞ்ச தூரத்தில் படுத்திருந்த முயலிடம் சென்றான். முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா என்பது போல் கவலையில்லாமல் படுத்திருக்கிறாயே, வா விளையாடலாம் என்றான். நான் போன தடவை ஆமையிடம் தோற்றுப்போனேன். இந்த முறை வெல்ல வேண்டும். எனவே விளையாட வர முடியாது. அதோ அங்கே இருக்கிற குட்டிச்சுவருடன் விளையாடு என்று முயல் சொன்னது. பொம்மையன் குட்டிச்சுவர் மீது ஏறினான். குதித்து விளையாடினான். அது மிக பழைய சுவர். மழையால் நனைந்திருந்தது. எனவே சுவர் இடிந்து விட்டது. சுவரில் இருந்த பூச்சி, எறும்பு, வண்டு எல்லாம் வெளியே வந்தன. எறும்பும் பூச்சியும் பொம்மையன் கைகளிலும் கால்களிலும் ஏறி கடித்தன. வலியினால் பொம்மையன் துடித்தான். தட்டு தடுமாறி ஓடி வீடு வந்து சேர்ந்தான். தன் தாயை பார்த்து, அம்மா, எறும்பு முதல் எல்லாமும் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. எனக்கு புத்தி வந்துவிட்டது. சும்மா இருக்காமல் ஒழுங்காக படிப்பேன் என்றான். அதன்படி நடந்தான்.